இன்னைக்கு மது அருந்தவங்களுக்கு வர ஃபேட்டி லிவரை விட மது அருந்தாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஃபேட்டி லிவர் நிறையா இருக்குது, குறிப்பாக பெண்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒன்று அதிகமான மாவுச்சத்து மிகுந்த பொருள் எடுத்துக்கிறது, அதிக இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை எடுத்துக்கிறது, உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, உடற்பருமன் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைவாக இருக்கவங்களுக்கு, நிறைய அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் வரதை நீங்கள் பார்க்குறோம். அதாவது மெட்டபாலிக் அசோசியேட்டட் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போது இந்த 2000 தாண்டி இந்த 2020களில் பிரச்சனைக்குரிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால பார்த்தீங்கன்னா உடற்பருமன் வரும், சர்க்கரை வியாதி வரும், ரத்தத்தில் கொழுப்பு இருக்கு இல்லைங்களா, கொழுப்பு புரதங்கள் இருக்கு இல்லையா, இந்த எல்டிஎல், ட்ரைக்ளிசரைட்ஸ், விஎல்டிஎல் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது லிபிட் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். இதில் அளவுக்கு அதிகமாக இதனுடைய அளவு கூடுதல், எண்ணிக்கை கூடுதல், இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வரும். இந்த ஃபேட்டி லிவருக்கும் அடிப்படையாக காரணம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு கூட சொல்கிறாங்க. அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் உடற்பருமன் வருது, உடற்பருமன் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரக்கூடியவங்களுக்கு சர்க்கரை வியாதி வரும், சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டிஸ்லிபிடிமியான்னு சொல்லுவோம், அதாவது ஹைப்பர் கொலஸ்ட்ரலேமியா பார்த்திங்கன்னா ஹைப்பர் ட்ரைக்ளிசரிடேமியான்னு சொல்லுவோம், இல்லை இந்த எல்டிஎல்னு சொல்லக்கூடிய அளவு வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாமே கூட பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் இன்றைக்கி உருவாக்குது.